குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தின் 9வது கப்பல் தளத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச நவீன சரக்கு பெட்டக முனையம் கட்டப்பட்டுள்ளது. மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் நாட்டுக்கு அர்ப்பணித்தனர். 38,000 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுக வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினர். இணை அமைச்சர் சாந்தனு தாக்கூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின் பேட்டியளித்த அமைச்சர் சர்பானந்தா, மோடி தலைமையிலான ஆட்சியில் துறைமுகம் உட்பட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வ.உ.சி. துறைமுகத்தில் புதிய முனையம் அமைக்கும் பணி ஓராண்டுக்கு முன்னதாகவே முடிக்கப்பட்டுள்ளது. தற்போது தூத்துக்குடி துறைமுகம் 6 லட்சம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. 2035க்குள் 2.5 கோடி கண்டெய்னர்களை கையாளும் தளமாக மாறும். துணை முனையங்கள் அமைக்கப்படும் போது இந்த துறைமுகத்தின் திறன் 6.5 கோடி கண்டெய்னர்களை கையாளக்கூடியதாக இருக்கும். ஆண்டின் அனைத்து நாட்களிலும் 24 மணி நேரமும் செயல்படும் தூத்துக்குடி துறைமுகம் உலக அளவில் சிறப்பான அந்தஸ்தை பெறும் என்று அமைச்சர் சர்பானந்தா கூறினார். We could able to complete it now. The capacity of container handling will be 6 lakhs TEUs, and in the next by 2035, and with the addition of this and with this 14.20 draft, this particular terminal will have the container handling capacity up to 2.3 million TEUs by 2035. If you add the other outer harbor, then it will go up to 6.2 million TEUs. That will definitely give a special status in the global scenario to this particular port.